ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஆன்மீகம் என்பது எழுத்துக்களால் எழுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு ஜியாகிரஃபி தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும், எக்கனாமி தெரியும், எல்லாம் தெரியும். பட் ஆன்மீகம் இட்ஸ் எ வெரி ஒரு ஓஷியானிக் சப்ஜெக்ட். அது அவ்வளோ ஈஸி இல்லை அதை புரிந்து கொள்வது. இப்போ ஆன்மீகம் தெரியுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த ரிசர்ச் பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா. சிவசங்கர் பாபா ஏன் வந்து பைஜன் குர்த்தா போட்டுருக்காரு, இவர் ஏன் தாடி வைக்கல, இவர் ஏன் மொட்டை போடல, இவர் ஏன் ருத்ராட்சரம் துளசி மாலைலாம் போடல அப்படின்னு நீ ஏன் நாலேஜ் பண்ணியிருந்தேன்னா நான் உனக்கு மாட்டவே மாட்டேன். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் அப்படின்னா அதுதான் அர்த்தம். சரண்டர் வில் மேக் யூ அன் என்லைட்டன்ட் பர்சன். டோட்டல் சரண்டர். திரௌபதி இப்படி கையை பிடிச்சிருந்த வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. ரெண்டு கையும் தூக்கி அநாத ரட்சக ஆபத் வந்தவொடனே எங்கேயோ கிருஷ்ணர் அங்கேருந்து விட்டார், படம் வந்துன்னே இருந்துச்சு அவளுக்கு. ஸோ ஆன்மீகத்தில் பாலப்பாடமே வந்து ஒரு அனலிட்டிக்கல் பிரெயினை விட்டுட்டு ஒரு சரண்டர் பிரெயினுக்கு போகிறது. இது பாசிபிள் இல்லை. 199 பேருக்கு இந்த சரண்டர் பாசிபிள் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு போகாமல் அப்படியே கஷ்டப்பட்டுனே இருக்காங்க. ஐ வில் கிவ் யூ சம் கேஸ் ஸ்டடீஸ். இந்த பொண்ணு நான் சொல்கிறது வந்து நல்ல கேஸ் ஸ்டடீஸ். இங்கே வா. இந்த பொண்ணு பேர் நந்திதா. இவ வந்து ஜெர்மனிலேருந்து வந்திருக்கான். ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சர்ஜன், சக்ஸஸ்ஃபுல் லேடி. இவ அமெரிக்கா. நான் தான் சொன்னேன் அமெரிக்காவில் 14 வருஷம் ஆகும் மெடிக்கல் படிக்கிறதுக்கு, அதனால் நீ வந்து இந்தியாவுக்கு வா அப்படின்னு. ஐ சென்டர் டு மேக்ஸ் முல்லர் பவன். அவங்க தாத்தா வீடு இங்கே இருக்குது. தாத்தா வீட்டில் இருந்துக்கிட்டு நீ மேக்ஸ் முல்லர் பவனில் போய் ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணு அப்படின்னு. ஆஃப்டர் தட் ஐ செட் நவ் யூ அப்ளை ஃபார் மெடிசன் இன் ஜெர்மனி அப்படின்னா. ஷீ காட் மெடிசன் கிடச்சிருச்சு. அங்கேயே போஸ்ட் கிராஜுவேட் முடித்தா. நம்ம ஸ்கூல்லேயே படித்த ஒரு பையன் இருந்தான், என்ஜினியர் தானே. அவங்களுக்கு கல்யாணம் கூட பண்ணி வச்சிட்டான். அண்ட் நவ் ஷீ இஸ் வெல் செட்டில் தேர். இவங்க அப்பா அம்மா 2 பேரும் அமெரிக்காவில் தான் இருந்தாங்க. அங்கேருந்து தான் வெளியே நான் இங்கேருந்து போய் ஜெர்மன் தட்டி விட்டேன். அவங்க அமெரிக்காவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். அவர் அதுக்கு முன்னே சீமென்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அமெரிக்கா போனார். அவங்க இப்போ வைஸ்ரீ வித்யான்னு சொல்லிட்டு அவங்களும் போஸ்ட் கிராஜுவேட். இது வேறு வெரி சக்ஸஸ்ஃபுல். இருந்தது ஒரே பொண்ணு. அவன் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டான். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்நாள் பூரா எங்கேயோ கூட்டம் அடிச்சுன்னு உட்காந்து மணி அண்ட் மோர் மணின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது உனக்கு நிம்மதி கொடுக்காது. அவ்வளோ யூ வில் பி சர்ச்சிங் த மணி. உனக்கு எவ்வளோ தேவை? உடுப்பது 4 முழம், 9 நாளி. நமக்கு என்ன தேவையோ அவ்வளோதான். கண்டென்ட்மெண்ட். யாதனி நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் நீலன். ஸோ இன்னும் தேடிக்கிட்டே இருந்தால் உனக்கு நிம்மதி கிடைக்காது. வேண்டின் உண்டாக துறந்த பின் யாண்டும் இடும்பை இல்லைங்கிறார். உனக்கு சந்தோஷம் வேணும்னு சொன்னாக்கா நீ விடுற வித்தியை கற்றுக்கோ. இஃப் யூ வாண்ட் டு லீவ் டோட்டலி யூ ஹவ் டு லீவ் டோட்டலி. எதுவுமே வேணான்னு விட்டுப்பாரு, உனக்கு எல்லா சந்தோஷம் தானே வரும். இது வேணும் அது வேணும்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மாயமான வேட்டு தான் வாழ்க்கை. இன்னும் அதில் எங்கேயோ போய் மாட்டிக்குவே நீ. இந்த பொண்ணு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாலும் அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. தே காட் சாட்டிஸ்ஃபைட். தென் தே கேம் டு இந்தியா. அவங்களுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ காலனிக்குள்ளே ஒரு வீடு இருக்குது அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் காலனிக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ எவ்ரிடே மார்னிங் தே கெட் அப். அங்கே ஒரு 5-6 கோயில் இருக்குது. ஷிரடி பாபா, அதுக்கப்புறம் அத்திவாரதர். அந்த கேம்பஸில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர், வேறு என்ன சாஸ்திரலிங்கம், லட்சுமி நரசிம்மர், அப்புறம் கௌர வீரபத்ரர், நந்தி எல்லாம் இருக்காங்க. அவங்க பாட்டி காலையில் வராங்க, அழகாக பூஜைலாம் பண்ணுறாங்க, நிம்மதியாக இருக்காங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அண்டு தே ஹவ் நத்திங் டு கிரம்பிள். என்கிட்ட அவங்களுக்கு கேட்குறதுக்கு கூட ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் தே ஆர் லிவிங் ஏ நார்மல் அண்ட் ஃபுல் லைஃப், கண்டென்டட் லைஃப். இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்குது. இவளுக்கு என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இது ஒரு கேஸ் ஸ்டடி. இப்போ அவன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல். இப்போ அவங்கெல்லாம் பயங்கர சம்பளம். ஜெர்மன்லலாம் வந்து ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி. அதனால் அவங்களுடைய சேலரி லெவலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஷீ செட்டில் தேர். ஷி ஹஸ் நத்திங் டு ஒர்க். பட் அட் த சேம் டைம் பாரு,
ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, அல்டாக்ஸ் இருக்காது. அவள் பாட்டிக்கு வர்றா, ஒரு 5 நாள் ஆச்சு வந்து எதிரில் தான் இப்படி உட்காந்து இருப்பாள். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு லெக்சர் கேட்பாள். ஏதோ பிரசாதம் சாப்பிடுவா. இன்றைக்கி ஊருக்கு போறியா, போகிற. இது ஒரு கேஸ் ஸ்டடி. அப்போ வாட் இஸ் தட் ஷி ஹஸ் லாஸ்ட் இன் ஃபாலோயிங் மீ ஆர் மை அட்வைசஸ்? இஸ் இட் நாட்? ஒரு எக்ஸாம்பிள். இந்த தம்பி இருக்கார், இவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. வாப்பா, மெதுவா. இவர் மெட்ராஸில் தான் படித்தார். அண்டு ரொம்ப ஹை ஸ்கோரர். அந்த காலத்து 12th தானே, ஹை ஸ்கோரர். அவருக்கே மைக் கொடு. யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. எஸ் கம் வித் இஸ் ஒன்லி ஒய்ஃப் அண்ட் 2 children. சங்கரம் சிவசங்கரம். நானும் எங்கள் ஃபேமிலியும் பாபாட்டிலேருந்து 1997லேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா, நான், என் ஒய்ஃபு, அப்புறம் எங்கள் குழந்தைங்க இல்லை ஆல் 3 ஜென்ரேஷன்ஸ் வந்து பாபாவோட டிவோட்டீஸ் தான். ஸோ அன்னையிலேருந்து 1997லேருந்து இன்றைக்கி வரைக்கும் லைஃப்பில் நடந்த எல்லா கீ மைல் ஸ்டோன்ஸ் இல்லை மைல்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா முக்கியமான நிகழ்ச்சிக்கும் பாபாவோட பிளெஸிங்ஸ் தான் ரீசன். நாங்கள் இன்றைக்கி எதுவாக இருக்கோமோ அது வந்து பாபா எங்களுக்கு போட்ட பிச்சை தான். அவர் இல்லைன்னா நாங்கள் இருக்கவே மாட்டோம். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு பாபா அண்ட் ஹிஸ் பிளெஸிங்ஸ். ஸோ 1997 பாபாக்கிட்ட நான் வந்து ஸ்கூல் 11th ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஸோ பாபாவோட பிளெஸிங்னால 12th என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து மெடிக்கலில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டும், இன்ஜினியரிங்கில் ஸ்டேட் 6th கிடச்சிது எனக்கு. எல்லோரும் வந்து கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து எப்படி இது பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் ஸ்கூல்லேயே வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், இது கிடச்சது எல்லாம் வந்து பாபாவோட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஸோ பாபாவோட பிளெஸிங்ஸ் வந்து அந்த டைமில் வந்து பாபா வந்து கைலாஷ் போயிட்டாங்க. கைலாஷ் போயிட்டோன்னே நான் வந்து மெடிசன் எடுக்கணுமா இன்ஜினியரிங் எடுக்கணுமான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் பாபா அங்கே போயிட்டனால சரி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டு, அப்புறம் பாபா கைலாஷ்லேருந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் என்னடா ஒரு நல்ல மெடிக்கல் சீட்டு வேஸ்ட் பண்ணிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனிவே நீ நல்லா படின்னு சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அங்கேயும் பாபா பிளெஸிங்ஸில் கோல்டு மெடல் வாங்கினேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்ட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது 13 காலேஜஸ் அப்ளை பண்ணேன். 12 காலேஜஸில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது. அதுலேயும் ஸ்காலர்ஷிப் வரல, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால் போக முடியல. ஸோ நார்மல் பாபா மாதிரி ஒரு மகான் வழிகாட்டுதல் இல்லாத இருக்கிறவங்க மக்கள்லாம் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. லைஃப் எப்படி போகும்னே தெரியாது. நானும் வந்து பாபாட்ட கேட்டேன். பாபா வந்து நீ வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நீ இங்கே ஒரு ஜாப் எடுத்துக்கோ, இந்தியாவிலே ஒரு ஜாப் எடுத்துக்கோ, திருப்பியும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணு, அடுத்த வருஷம் கட்டாயம் உனக்கு ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு பாபா ப்ளஸ் பண்ணாங்க. நான் அதே மாதிரி பெங்களூரில் ஒரு ஜாப் எடுத்துகிட்டு திருப்பியும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணேன். பாபா சொன்ன மாதிரியே எனக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அட்மிஷன் கிடச்சிது, ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் அட் ஆஸ்டினில் வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ நான் வந்து பிஹெச்டி போய் படிக்க போனேன். அப்போது வந்து ஒன்லி சன்னால் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா இவன் அனுப்பணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ பாபா தான் வந்து அடிக்காத குறையா, என்னம்மா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வயசாக போது இன்னுமே உங்கள் கூடவே வச்சுருப்பீங்களா, நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடி போட்டு அனுப்பி வச்சாங்க. ஸோ அங்கே போய் பிஹெச்டி பண்ணேன். பிஹெச்டி வந்து ரொம்ப கஷ்டம். 5-7 years 8 years வந்து அதே சப்ஜெக்டை ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும். சில டைம் ரிசல்ட்ஸ் ஒழுங்காக வராது. ஸோ நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நான் வந்து பாதியில் சரி விட்டுட்டு ஓடிலாமான்ட்டா நிறைய தடவை யோசிச்சு பாபாக்கு மெயில் அனுப்போம். பாபா வந்து இல்லை அதெல்லாம் விட்டக்கூடாது, லைஃப்பில் வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, நீ வந்து யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், நீ கட்டாயம் உனக்கு பிஹெச்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பிஹெச்டி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். என்னோடய டெசிடேஷனும் வந்து பாபாக்கு தான் நான் டெடிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலை கிடச்சிது. இதுக்கிடையில் வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு மேரேஜுக்கு தேடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன இப்போவே அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பாபா கேட்டாங்க. அப்போவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு தோணிருக்கணும். பட் ஸ்டில் தே வெண்ட் அஹெட் வித் த சர்ச். பாபா அடிக்கடி ஸ்பீச்சில் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணி நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் பாபா பிளெஸிங்ஸால் தான் ஃபைனலாக என்னோடய ஒய்ஃபோட அலையன்ஸ் கிடச்சிது. பாபாவே ஜாதகம் பார்த்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, இவன் எங்கே இருக்கானோ அங்கேயே இந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ப்ளஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் இல்லாமல் பாபா வந்து நேராகவே வந்து எங்கள் மேரேஜ் நடத்தி வச்சாங்க. அது வந்து நாங்கள் அன்ஃபர்கெட்டபிள் பூர்வஜன்மா புண்ணியம் தான் பாபா வந்து எங்கள் கல்யாணம் நடத்தி வச்சுது. பாபா சொன்ன மாதிரியே வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து நான் இருக்கிற ஊர்லேயே வேலை கிடச்சிது. H1B வீசாலாம் கிடைக்கணும், அங்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். எங்கள் ஒய்ஃபோட கம்பெனி வந்து 3-4 months வெயிட் பண்ணி அவங்க விசா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே பாபா பிளெஸிங்ஸால் தான் நடந்தது. அப்புறம் சில இயர்ஸ் ஆன உடனே நாங்கள் சந்தான பாக்கியம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருந்தோம். டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணும்போது அவங்க வந்து என்ன ரீசன் தெரியல எங்களுக்கு, நீங்கள் மேபி உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு
மேபி சந்தான பாக்கியம் கிடைக்கலாம், இல்லைன்னா கிடைக்காமலும் இருக்கலாம், எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃபும் நானும் ரொம்ப வருத்தப்பட்டு ஒய்ஃப் வந்து இமெயில் பண்ணாங்க பாபாவுக்கு. எங்கள் அப்பா அம்மாவும் வந்து நேராக பாபாக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. பாபா வந்து அப்போ அன்றைக்கி பௌர்ணமி யாகம் சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணிவிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் யாகம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்ஜரிலாம் தேவை இருக்காது, உங்களுக்கு கட்டாயம் சந்தான பாக்கியம் கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட ப்ளஸ் பண்ணி அனுப்பினாங்க. அவர் ப்ளஸ் பண்ணி இந்த முகூர்த்தம் நெக்ஸ்ட் வீக் வந்து சர்ஜரி ஸ்கெடியூல் ஆகிட்டுனா 1 வீக் முன்னாடி வந்து என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. ஸோ அந்த அது வந்து பாபாவோட பிளெஸிங்ஸால் தான் இருந்தது. இப்போ குழந்தை பிறக்கிற டைம்லேயும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. நாங்கள் அங்கேருந்து பாபாவை வேண்டிக்கிட்டோம். ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் சுகப்பிரசவமாக குழந்தை பிறந்தா. அப்புறம் எங்கள் டாட்டர் பிறந்ததுக்கப்புறம் 3-4 இயர்ஸ் கழித்து பாபாவை வந்து நாங்கள் ஃப்ளாரிடாவில் போய் பார்த்தோம், பாபா இன்டர்நேஷ்னல் டூரில் வரும்போது. அப்போ பாபா சத்சங்கில் வந்து எங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னாங்க, இது மாதிரி எங்கம்மா அவன் பையனை காட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பையன் கிடையாது பாபா, பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க. இல்லைம்மா நான் வந்து சுவாமி, எனக்கு வந்து பையனோ பொண்ணோ கிடையாது, எல்லாமே ஆத்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பாபா சொன்னதோட சூட்சமும் எங்களுக்கு புரியல. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து ஒய்ஃப் திருப்பியும் கன்சீவ் ஆனாங்க. அப்போ வந்து பையன் திருப்பி 2வது பையன் வந்து பையனாக பிறந்தாங்க. பாபா வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் ப்ளஸ் பண்ணி எங்களுக்கு ப்ளஸ் பண்ணினார். ஸோ 2 பசங்க, எங்கள் 2 பசங்களுக்குமே பாபா தான் பேர் வச்சார். அவங்களும் வந்து பாபாஜின்னு பாபா மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, எக்ஸாம் எழுதும்போதும் சரி, எனி கீ ஈவெண்ட்ஸ் சரி, பாபா வேண்டிட்டு தான் அவங்க போவாங்க. ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா மைல்ஸ்டோன்ஸ்க்கும் பாபா தான் வந்து காரணமாக இருந்திருக்காரு. நான் அவங்களோட பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். எப்படி பாபா வந்து அடிக்கடி ஸ்பீச்சில் சொல்லுவார், நம்ம ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே கூட இருந்தாலும் பாண்டவர்களுக்கு வந்து மகாபாரத்தில் நிறைய சோதனை வந்துச்சு அப்படின்ட்டு. பட் அவங்க ஏன்னா அவங்களோட ஓன் கர்மா இருந்திருக்கும், அதெல்லாம் வாடவர். அதனால் அதே மாதிரி இப்போ நம்ம ஆனானப்பட்ட பூரண பிரம்மமான பாபா நம்ம கூட இருந்தாலும் நம்மளோட சொந்த கர்மா இருக்கிறதுனால நமக்கும் சோதனை கட்டாயம் வரதான் செய்யும். பட் எப்படி பாண்டவர்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை நம்பினாங்களோ அதே மாதிரி நம்மளும் பாபாவை நம்பி பாபா சொன்ன மாதிரி அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணோன்னா நமக்கு சோதனை வந்தாலும் பாபா வந்து அதுலேருந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். எப்படி கிருஷ்ணன் வந்து அந்த நாகாஸ்திரம் வந்து அர்ஜுனன் தலைமையில பட வேண்டியது தான் விதி. பட் கிருஷ்ணனை நம்பினால அவன் அந்த தேரை அழுத்தி தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சு இல்லையா. அது மாதிரி பாபா வந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க. நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் பாபாவுக்கு வந்து நம்மளோட சரண்டர் அண்ட் நம்பிக்கை மட்டும்தான். ஃபைனலாக ஒன்றே மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பாபா வந்து அடிக்கடி ஸ்பீச்சில் சொல்லுவாங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் கண்ணப்ப வரலேன் நல்லேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா, கண்ணப்ப நாயனார் வந்து எப்படி காளஹஸ்தி சிவனுக்கு வந்து தன்னோட ஒரு கண்ணை கொடுத்து அவரோட பக்தியை நிரூபித்தாரோ அந்த அளவுக்கு என்னால் பக்தி பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய நாயன்மார்கள் எல்லாரும் பாடியிருக்காங்க அப்படின்னு பாபா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். பாபாவுக்கு வந்து எங்களை விட குவாலிஃபைடு ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டட் சோல்ஸ் வந்து டிவோட்டிஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நாங்களாம் அவங்க கால் தூசுக்கு கூட பெற மாட்டோம். பட் ஸ்டில் எங்களையும் வந்து பாபா வந்து அன்பு காட்டி எங்களுக்கும் அவர் பிளெஸிங்ஸ் கொடுத்தது வந்து நாங்கள் வந்து பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியம். ஸோ பாபாவோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற சம்ரக்ஷணா டிவோட்டிஸ் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கலியுகம் சீக்கிரம் முடியணும் பாபா. கலியுகத்தில் வந்து எல்லாரும் நல்லவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கெட்டவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த நிலைமை மாறி கலியுகம் சீக்கிரம் முடியணும், சத்தியுகம் வளரணும், நம்ம பூர்ண பிரம்மம் வந்து விஸ்வரூபம் எடுத்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். சங்கரம் சிவசங்கரம். இந்த தம்பி அவ்வளோ டாப் ஸ்கோர் வந்த உடனே பேப்பருக்காரன் இவர்கிட்ட வந்தான். வந்து இன்டர்வியூ, எப்படி மார்க் வாங்கினீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொன்னார், பாபாவுடைய பிளெஸிங்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா. இவர் ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு ஒரு பனியன், அதில் என் ஃபோட்டோ இருக்கும், அதை போட்டுன்னு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆன்மீகத்தில் இந்த நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரு வீடு கட்டுற போது அதுக்கு சவுக்கு மரம் இதெல்லாம் வச்சு சாரம் கட்டி பில்டிங் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் கிரகப்பிரவேசத்தை அன்றைக்கி சம்மந்தமே இல்லாத வாழை மரம் எங்கேயாவது வந்துடும். எந்த மரம் உதவிச்ச வீடு கட்டுறதுக்கு அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் ஒரு லட்சக்கணக்கான பேருடைய லைஃப்பில் நான் தான் வந்து சாரம் கட்டுற மரமாக இருந்திருக்கேன். நான் தான் அவங்களை பெரிய ஆள் ஆக்கியிருக்கேன். ஆனால் when it comes to the question of acceptance, they feel the below the dignity. ஒரு பைஜமா குர்த்தா போட்டுன்னு அட்டடிச்சுட்டு இருக்கிற ஆள் போய் நம்ம சாமியார் சொன்னால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாத்திரம் வேறு ஏதாவது ஒரு சாமியாரை சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன். அதனால தான் நான் இப்போது காமாக இருக்கேன். உனக்கு நம்பிக்கை இருந்தால் வருவேன், நடக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி லைஃப்பில் மற்றவங்க மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் வர்றதில்லைன்னு தெரிஞ்சதுனால நானும் வந்து
புலி பதுங்குவது பாய்வதற்காகன்ற மாதிரி விட்டுட்டேன். இப்போது இந்த பொண்ணு வந்து இங்கே பூஜை பண்ணோம், அவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர் பூஜை பண்ணார். எக்கடாயா వద్దు 100 சிஸ்டர் ஒருத்தருங்க அந்த கண்ணாடி யோ ஒன்று தானே கூப்பிட்டேன். இவங்க 2 பேருடைய ஃபாதர் என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். அந்த ஐசிஐயா என் கம்பெனியா ஐசிஐயில் ரொம்ப டாப் பொசிஷனில் இருந்தார். பாம்பேயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆல் ஏஷியா ஆப்ரேஷனுக்கு அவர் மார்க்கெட்டிங்கில் இருந்தார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ நான் பாம்பே போனேன்னா அவர் ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணி அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு காலங்காத்தால் போய் அங்கே இருக்கிற உடுப்பி ஹோட்டலில் டிஃபன் வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு என்னை வந்து கணேஷ்புரி நித்யானந்த பாபா கோயில், அம்பாஜி அங்கே இங்கெல்லாம் சுற்றி காட்டுவார், எல்லாம் பண்ணுவார் அவர். அண்ட் ஒரு நாள் அவர் இங்கே வந்தார். வந்துட்டு பாப்பா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப்னாரு. சொன்னேன், நீ என்ன லூஸா, கம்பெனியில் அவ்வளோ டாப் பொசிஷனில் அவ்வளோ மரியாதையாக வச்சுருக்காங்க, எதுக்கு வேலையை வர்ற அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் 1 year கழிச்சு இதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லு, நான் அப்புறம் யோசனை பண்ணி சொல்கிறேன். நான் டிட் நாட் அக்ரி டு. 1 வருஷம் கழிச்சு வந்தார். வந்தபோது ஒரு பேப்பர் நிறையா அவருக்கு எங்கெல்லாம் சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, எவ்வளோ ரெண்ட் வருது, எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டுட்டு அவருடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட் அதெல்லாம் கொண்டாந்தார். கொண்டாந்துட்டு நான் சொன்னேன், சரி நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க, அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அவரை ஜேபிஆரில் சத்யபாமா அந்த ஆளுக்கிட்ட அனுப்பிச்சேன். ஜேபிஆர் என் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி இவ்வளோ 7 டிகிரி வாங்கியிருந்தார் இவங்க அப்பா, ரொம்ப பெரிய ஆள். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆள் ஒன்று கிடைக்காது, அதனால் உன்னுடைய சென்ட் மேரிஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இவர் நல்லா சூட்டாவார், எடுத்துக்கோன்னு. அவர் ஓகே, வாரத்தில் 2 கிளாஸ் எடுத்தால் போகிறோம், நான் 25,000 rupees தந்துடுறேன்னாரு. அப்புறம் எங்கிட்ட வந்தார், என்ன பண்ணோன்னாரு. நான் சொன்னேன், நம்ம சுஷிலரி ஸ்கூலில் யூ டீச் இங்கிலீஷ் அண்ட் எக்கனாமிக்ஸாக டீச் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அது அவர் செட்டில் ஆகணும். அவங்க ஒய்ஃபு இந்தியன் பேங்க்கில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே அக்கௌண்ட்ஸ் பார்க்க சொன்னேன். இந்த 2 பசங்க இவெல்லாம் ஏன்னா 10 லட்ச ரூபாய் சேலரியை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போனவன். ரொம்ப டாப் ஸ்கோரர்ஸ் எல்லாருமே. நீ எந்த 98 98% 12th. இவளுக்கு மெடிக்கலும் கிடச்சிது, டென்டலும் கிடச்சிது. அண்டு ஷீ ஜாயின் தி ப்ரிஃபர்டு டென்டல். ஷீ சிவானந்தார் கிடைக்காதா, ஷீ ஸ்டடிட் அண்டு டாப் ஸ்கோர் 10 lakhs ஜாப் கிடச்சிது. அதெல்லாம் வேணா நான் அமெரிக்கா போகிறேன் படிக்கிறேன்னா. ஸோ ஐ காட் ஹர் மேரிட் ஆஃப்டர் தி கேரியர் அண்ட் ஐ காட் ஹர் மேரிட். 2 பேரும் நல்ல ஹஸ்பண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்காங்க. அது பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு. கிடையா திஸ் பாய் இஸ் இந்து ஒன்லி, ஐ கால் இம் பாய். இவங்க 2 பேரும் இவளுடைய பசங்க. ஓகேவா? உங்கள் பசங்க எங்க? உங்களுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தாலே இந்த பொண்ணு. ஓகே கோ. ஸோ 2 ஹஸ்பண்ட்ஸுமே ரொம்ப சூப்பர் ஹஸ்பண்ட்ஸு. அவளும் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து இங்கேயே ஜாப் கிடச்சிச்சு அவளுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஜாலியாக இருக்காங்க. ஸோ லைஃப் இஸ் லைக் தட். உனக்கு என்னை புரிஞ்சுக்கணுன்னா யூ ஹேவ் டு ஒர்க் வித் மீ ஃபார் சம் டைம். நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு உனக்கு புரியணுன்னா யூ ஹேவ் டு பி வித் மீ, ஒர்க் வித் மீ ஃபார் சம் டைம், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃப்ரம் ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து என்னை பார்த்து ஒரு நாள் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு கொட்டேஷன் போர்டில் போட்டு வச்சுருக்கேன், என்னை பற்றி யாருக்காவது புரியணுன்னா என்ன பண்ணணுன்ட்டு. an enlightened person. Baba, a phenomenon, the enlightened. Enlightenment means a man who has experienced something that you are also capable of, but you have not tried it. He is full of light, full of joy, full of ecstasy, 24 hours a day. He is almost a drunkard, drunk with the divine. His life is a song. His life is a dance.
His life is rejoicing. His presence is a blessing. If you want to know Him, you have to be with Him. You cannot watch from the outside. You have to come close. You have to come in a state of intimacy. You have to join His caravan. You have to hold His hand. You have to feed on Him. And you have to allow to let Him enter your heart. But from the outside, please don't try to find any characteristic. These are all inner experiences. But some indications can always be given. In the proximity of the enlightened being, you will feel a certain magnetic force, a tremendous attraction, a charismatic center. Out of your fear, you may not come close. It is dangerous to come close to an enlightened man because you can come close, but then you cannot go away. Coming close is risky. It is only for gamblers, not for businessmen. That's all. இது ஒரு சப்ஜெக்டு. ஸோ ஐ கேவ் யூ a sample of வாட்ஸ் ஹேப்பனிங் இயர். அதனால் திடீர்னு யாராவது வராங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா சாமியார் இருந்தாங்க, இருந்தாலும் காவி இல்லை, கையில் வாத்து ஓட்டுற குச்சி இல்லை அப்படின்வாங்க. எதுக்கு ஜனங்கள்லாம் வந்து உக்காந்துருக்காங்க நினைப்பாங்க. ஏன்னா ஒரு கோயில் இன்னொன்று ஏதோ போனோம், அவசர அவசரமாக கடவுளுக்கு ஒரு சாரி ஜாங் அச்சா செல்யூட் அடிக்கணும், ஒரு விபூதி குங்குமம் வாங்கின்னு போயினே இருக்கணும். இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடுன்றது. இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் சைலண்ட்டாக இருப்பாங்க. முதல்ல பாட்டு, அதுக்கப்புறம் சாண்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன், எல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அண்டு டோட்டல் ஒரு சைலன்ஸ் இருக்கும், டோட்டல் சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸ் தான் வந்து எண்டு டெரிவேஷன் ஆஃப் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் சும்மா இரு சொல்லற அப்படி தான், அந்த அமைதி தான் ஆன்மீகத்தினுடைய ஹையஸ்ட் லெவல்னு சொல்லக்கூடியது. ஸோ we have a message in whatever we are doing. We have a message. ஓகேவா? Now to the questions. Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி, ஷடாரி என்கிற திருமாலின் திருவடி பொறிக்கப்பட்ட கிரீடம் பற்றி தயவு செய்து விளக்கம். கருதா மரவா நெறி காண உன் இருத்தாள் வனஜம் தர என்று இசைவாய் அப்படின்னு அருணகிரி பெருமான் பாடுறார். கடவுளே, நான் உன்னை மறக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்னா நான் எப்பயும் நான் உங்கள்கிட்ட இருக்கணும். தைலத்தாரைன்னு வாங்க, எண்ணெய் கொட்டுற போது அப்படியே உழுதுனே இருக்குமா, அந்த மாதிரி கடவுளை மறக்காத ஒரு நிலை இதுதான் தைலத்தாரை மாதிரின்றது. கருதா மரவா நெறிக்கான, தட் இஸ் எ வே ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு என்ன வேணும்? உன்னுடைய 2 பாதங்களே எனக்கு கொடுங்கிறார். உனது இருத்தாள் வனஜம், வனஜம்னாக்கா நம்ம தாமரை, நம்ம இதயத்தில் ஒரு தாமரை பூ இருக்குது, அது மேலே 2 பாதத்தை கொண்டாந்து வெய்யி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்மீகத்தில் இது ஒரு உயர்ந்த நிலை. கடவுளை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்போ மறந்தால் என்று நினைப்பதற்கு நினைத்தேன் என்றால் மறந்தேன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் சாத்தியமாக நீ சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுதான் ஹையஸ்ட் லெவல்னு சொல்கிறது. வாட் இஸ் அ கொஸ்டின் லைக் சடாரி. அப்போது அந்த சடாரி இருக்கு இல்லையா, அதில் 2 பாதம் இருக்கும். அந்த சடாரியில் 2 பாதம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகிற போது அவங்க ஒரு தீர்த்தம் கொடுத்துருவாங்க. அதில் துளசி போட்டு தண்ணி இருக்கும், சாமிக்கிட்ட பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அந்த துளசி உன்னுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த துளசி தீர்த்தம் சாப்பிட்டா ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமெல்லாம் வராது. அதுக்காக அந்த தீர்த்தம் கொடுக்குறது. நம்ம ரிலீஜன் சயின்ஸ் சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா வில்வ பூதி கொடுப்பாங்க. அது சாப்பிட்டாக்கா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமெல்லாம் வராது. சில கோயிலில் நந்தியாவட்டம் பூவெல்லாம் கொடுப்பாங்க. அதை இப்படி கண்ணு மேலே வச்சுக்கிட்டேன்னா உனக்கு கண்ணு சம்மந்தப்பட்டதெல்லாம் வராது. பிள்ளையார் கோயிலில் அருகம்பூல் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா பிள்ளையாருடைய பிளெஸ்ஸிங் அது. அதனால் உனக்கு அந்த பிள்ளையாருங்கிறது யார், நம்முடைய இந்த இடத்துல இருக்கக்கூடியவர், அந்த ப்ராப்ளமெல்லாம் வராது. அதனால் நம்ம பெரியவங்க மூத்தூர் சொல் வார்த்தை அமிர்தம்னாங்க. அவங்க சொன்னதெல்லாமே அமிர்தம்தான். ஆண்டாள் சொல்வா மேலையார் செய்வனகள்வா, நம்மளை விட மேலான அறிவுடையவர்கள் என்ன சொன்னாங்களோ என்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னாரு. இப்போ சடாரி என்பது கடவுளுடைய திருவடிகள். அந்த 2 திருவடி அது மேலே இருக்கும். சடாரியில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஓகே. ஸோ அது வைக்கிறதும் அந்த தீர்த்தம் கொடுக்கறதும் அந்த ஒரு தாத்பரியத்தில் செய்யப்படுகிற காரியங்கள். ஏன் அதுக்கு என்ன பவர் அப்படின்னா, பலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தான். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அவன் பெரிய யாகம் செய்கிறான். எதுக்காக? அவன் இந்திர பதவிக்காக செய்கிறான்.
அப்போ பகவான் குள்ள பையனாக வர்றார். வாமன அவதாரம், திருவிக்கிரம அவதாரம் பேர். இப்போ அவனுடைய குருவாகிய சுக்கராச்சாரியார் சொல்கிறார், வந்திருக்கிறாள் மகாவிஷ்ணு, அவன் வந்து எது கேட்டாலையும் கொடுத்துடாத, ஏமாத்துறதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு. இவர் சொல்கிறாரு, நான் தானம் கொடுக்குற போது சாமியோட கை கீழே இருக்கும், என் கை மேலே இருக்கும், அப்போ எனக்கு பெருமை தானே, அதனால் நான் கொடுக்குறேங்கிறான். அப்பயும் சுக்கராச்சாரியாருக்கு எப்படியாவது என்னை தடுக்கணுன்றதுனால தானம் கொடுக்குறப்போ கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் அந்த வளவாக இருக்கும்ல சொம்பில், அதில் வந்து ஒரு வண்டு வடிவம் எடுத்து உட்காந்துக்கிறாரு. அப்போ பெருமாள் ஏதோ அடைக்குதுன்னு சொல்லி ஒரு தர்பை எடுத்து கொடுத்துறாரு. சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடுது. அவர் சொல்கிறார், என் வார்த்தையை என் சிஷ்யனும் மதிக்கலை, பெருமாளையும் என்னை ஏமாற்றிட்டேன், இனிமேல் எனக்கென்று தனி உலகம், எனக்கென்று தனி நாடுன்னு சொல்லி இங்கேருந்து கேரளாவில் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அங்கேருந்து போய் அவர் தான் முகமது நபி, அந்த அரபிக்கடல் வழியாக போயிட்டு முகமது நபியாகி தனக்குன்னு ஒரு இஸ்லாம் ரிலீஜனை உருவாக்குறது அவர் தான். அதனால தான் முஸ்லீம்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை இல்லையா, அது விசேஷம். வெள்ளிக்கிழமைனா சுக்கரவாரம்னு அர்த்தம். ஸோ வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாள். அதனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி அந்த மாதிரி சுக்கரனுக்கு உள்ள எல்லா வியாபாரமும் பாய்ங்க நல்லா செய்வாங்க. அவங்க வெள்ளிக்கிழமைனா கட்டாயம் குளிப்பாங்க, கட்டாயம் நமாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த சுக்கராச்சாரிய கிரேஸில் வர்ற விஷயங்கள். இன்றைக்கி பாரு, ஒட்டகம் போட்டின்னு பாலாயிரத்தில் கட்டப்பட்டிருந்த துபாய் ஷேக்கு, அபுதாபி ஷேக்கு, உங்கள் எல்லா பணக்காரங்களாம் இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் எந்த வேலை கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி இவ்வளோ பணக்காரங்க, நீங்கள்லாம் வேலையெல்லாம் போய் அவங்ககிட்ட செல்விட்டு அடிச்சுன்னு சேட்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் அவங்க அந்த பூஜை தான் காரணம், சுக்கராச்சாரிய அருள் தான் காரணம் அவங்க அப்படிலாம் ஆனது. இப்போ 3 அடி நிலம் கொடி எனக்குன்றார். சின்ன பையன் தானேன்ட்டு சரி நீதான். அப்போ 1 அடியால் மண் அளக்கிறாரு, இன்னொரு அடியில் ஆகாசத்தை அளக்கிறாரு. 3வது அடிக்கு எங்கே போகிறதுன்னு இப்படி வந்து என் தலைமையில் வைங்க அப்படிங்கிறான். அப்போ 3வது அடியை அவன் தலைமையில் வைக்கிறார். வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு இவன் பிரகலாதன், அவனுடைய வம்சத்தில் வந்தவன். விஷ்ணுவுக்கு 4 சிஷ்யங்க தான் ரொம்ப க்ளோஸ், நாரத, பராசர, புண்டரீக, பிரகலாத. நாரதர், பராசரர், புண்டரீகன், பிரகலாதன். அதில் அந்த பிரகலாதனுடைய வம்சத்தில் நீ வந்த, நீ அசுர பலத்தோட ராட்சச புத்தி வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதுனால திருவடி தீட்சைன்னு பேர். பாதத்தை திருவடி சென்னி மிசை சேர்த்தான் அப்படின்னு தேவாரத்தில் வரும். அப்பர் சுவாமி ஒரு சத்திரத்தில் படுத்துன்னு இருப்பார். அப்போ சிவபெருமான் ஒரு வயசான ஆளை வந்து அப்பர் சுவாமி படுத்துங்கிற இடத்துல அவர் தலைகிட்ட தன் காலை உதைக்கிற மாதிரி வச்சுன்னு படுப்பார். இவர் ஏதோ வயசான ஆள் தெரியாமல் உதைக்கிறான் போல இருக்குதுன்னு திரும்பி படுத்தா அவர் திருப்பி அந்த பக்கம் திரும்பி படிச்சுன்னு காலை உதைக்கிறார். அதுக்கு பேர் திருவடி தீட்சைன்னு பேர். திருவடி சென்னி மிசை வைத்தான். ஸோ அந்த சாஸ்திராரத்தில் பலி சக்கரவர்த்திக்கு வச்சு, இப்போதைக்கு இந்திர பதவி காலி இல்லை, நீ அமெரிக்காவில் பாதாள லோகம்ன்றது அமெரிக்கா தான், அங்கே சக்கரவர்த்தியாக இருந்துன்று அடுத்த யுகத்தில் உனக்கு இந்த பதவி கிடைக்கும், இந்திர பதவி கிடைக்கும்ன்றார். அதனால் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற யாரோ எலன் மஸ்கோ இனி யாரோ வந்து அவன்லாம் வந்து பலி சக்கரவர்த்தியுடைய ஸ்பிரிட் இங்கேருந்து போயிட்டு அங்கே இருக்காங்க. வரக்கூடிய யுகத்தில் அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் இல்லையா. அது பகவான் அவனுக்கு கொடுக்குற அனுகிரகம், பனிஷ்மெண்ட் இல்லை, அனுகிரகம். இல்லைன்னா எவ்வளோ ராட்சசங்க உலகத்தில் வந்தாங்க, எல்லோரும் அகங்காரத்தில் சாமிக்கு வரம் கொடுத்துட்டு ஓடி போகிற மாதிரி பண்ணானுங்க இல்லையா, எல்லோரும் அழிஞ்சு போயிட்டானுங்க. அதனால் அவங்க கேட்குறது மாயா வரம், ஆனால் அதுலேயே கேட்ச் இருக்கும், அது மாயும் வரமாகி போகுது. அதனால் இவனை காப்பாற்றுறதுக்காக கடவுள் அதெல்லாம் செஞ்சார். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இருக்கிற குருவாயூர் பக்கத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சி என்பது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். திருவிக்கிரம அவதாரம் எடுத்து யார் வந்தாரோ அவர் தான் குருவாயூரப்பன். அவர்கிட்ட இருந்த ஒரு பூஜாரி வந்து அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது கிருஷ்ணர் குழந்தைய வந்து விளையாடுவார். அப்போ பலவான்னு சொல்லி அடிச்சிடுறாரு. என்னை அடிச்சிட்டு இல்லை, நான் போயிடுறேன், என்னை நீ அனந்தங்காட்டில் வந்து பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு ஒரே வருத்தம், ஐயோ நம்ம கிருஷ்ணரை அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஊராக அனந்தங்காடு எங்கே இருக்குது, அனந்தங்காடு எங்கே இருக்குதுன்னு தேடின்னு போயினேங்கிறாரு. அப்போ ஒரு அம்மா தன் பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கலன்னு குழந்தைய, நீ சொன்ன பேச்சு கேட்கலாம் உன்னை அனந்தங்காட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன்றா. இவர் ஓடி போய் காலை பிடிச்சின்னு அனந்தங்காடு எங்கே இருக்குமான்னு அதை தான் தேடின்னு இருக்கேன். அவள் வழி சொல்கிறான். அங்கே போய் பார்த்தாக்கா குருவாயூரப்பன் அனந்த பத்மநாப சாமியாக படுத்துன்னு இருக்கார். அதுதான் திரு அனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் பெருமாள் இவ்வளோ ஆச்சாரம் பாகமாக படுத்துருக்கார். அவர் 3 கேட்டு வழியாக தான் நீ பார்க்க முடியும். அது யார்? குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் யார்? திருவிக்கிரம அவதாரம் எடுத்து வந்த சாமி. அப்போ பாருண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான். பார்னா பூமி,
இப்போ சிவபெருமான் இது கிருஷ்ணர் என்ன பண்ணார், யசோதைக்காக பூமியை உண்டு வாயில் காட்டினார், உலகம்லாம் என்கிட்ட சுற்றுது பாரு அப்படின்னார். பார் உண்டான், துப்பி காமிச்சான், இதெல்லாம் எனக்கு தான் பார்த்துக்கணும், பார் உமிழ்ந்தான். பாண்டவர்களுக்காக தூது போன போது காலால் நடந்து காமிச்சான் பூமியில், பார் இடந்தான். திருவிக்கிற அவதாரத்தில் பூமியை அளந்து காமிச்சான், பார் அளந்தான். ஸோ இந்த உலகம் பூராவும் கடவுளுக்கு தான். அதனால தான் அவன் வந்து உண்டான், உமிழ்ந்தான், இடந்தான், அளந்தான் எல்லாம் பண்ணுறான். யசோதை கோவம் வந்து படவா ராஸ்கல் வெண்ணெய் திருநியா அப்படின்னு கிருஷ்ணர் மேலே அடிக்கிறான், இந்த மத்து வச்சு அடிக்கிறான். அப்போ என்ன நடந்ததான், மகமேருவும் மேருமலை இந்த இடத்துல அடிச்சுக்கிறா. அந்த புண்ணு மேலே ஒரு ஈ வந்து உட்காருதான். அந்த வலியில் என்ன நடக்குது, மாமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால், கடல் அஷ்டதிக் பாலகர்கள் மலைகள் எல்லாம் அப்படியே அந்த வலியில் துடிக்குதான். மாமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாராயணனை பண்வாய் இடைச்சி, அழகிய மொழிகளை பேசுகிற அந்த இடைச்சியாகிய யசோதியானவள் மத்தினால் அடித்த பருத்த அந்த மத்தினால் அடித்த புண்வாயில் ஈ மொய்த்த போது அப்படிங்கிற அந்த புண்ணு மேலே ஈ உட்கார்ந்த போது இவ்வளோ நடந்ததுதான் உலகத்தில். அதனால் இந்த உலகம் பூராவும் கடவுளுடைய ஒரு விஸ்வரூபந்தான் இருக்கிறது. அதனால் கிருஷ்ணர்ங்கிறவர் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆளுன்னு நினைக்காத, அவர் தான் நான் சொன்ன எல்லாமாவும் வந்தார். மச்சக்கூர்மை வராக வாமன அவதாரம் வந்து, அதுக்கப்புறம் குருவாயூரா வந்து அனந்த பத்மநாப சுவாமி ஆகிட்டு எல்லாமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ நிலையை அடைந்தவர்கள் உலகத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா மிகப்பெரிய நிலையை அடைந்தவர். ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவங்க இது எப்படி அப்படி ஆகும், அது எப்படி இப்படி ஆகுங்கிறான். இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதன்றது. இதுக்கெல்லாம் ஆரிஜினெலாம் தேடாத, இதெல்லாம் அனுபவங்களால் தான் தெரிந்து கொள்ள முடியும். யார் என்னமா வந்திருக்காங்கன்றதெல்லாம் அனுபவங்களால் தெரியும், சும்மாலாம் தெரிஞ்சிக்க முடியாது. விசேஷங்கர் பாபா ஜாலியாக பைஜமா கொடுத்தா போட்டுன்னு உட்காந்துருக்காரு. நீ என்ன சாதாரண மனுஷன் தான் நினைப்பேன். நான் சாதாரண மனுஷன் இல்லை, உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுது உன்னை பார்ப்பவர்கள் உன்னை சாதாரண மனுஷன் என்று நினைப்பார்கள். இது ஒரு நாடி பண ஓலையில் எழுதியிருப்பாங்க, அதில் வருது என்னை பற்றி. நான் சொல்கிறத விட அந்த நாடியில் வந்தது. இது எப்போ சொன்னாங்க, 1996 படிச்சுட்டாங்க. இப்போ 4 ஒரு 25-29 வருஷம் போச்சு சொல்லிக்கூட. உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெற்றாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல் பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை யாரும் வசியம் செய்ய முடியாது. நீ மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசமில்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றதல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும்
அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நீ ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பிள்ளிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. நான் அப்போயே வந்துச்சு. 1996 நாடியில் வந்தது. இப்போ 28 வருஷம் 29 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். இங்கே இருக்கிற எல்லா கடவுளும் நான் இந்த இடத்துல காட்டுறது தான். இந்த இடத்துல நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான். ஒவ்வொரு கடவுள் எப்படி இருப்பாருன்னு சொல்லி காட்டி, இந்த கேமராவில் காட்டி அதெல்லாம் பிரிண்ட் போட்டது தான். அதெல்லாம் மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் இருக்குங்கிறதுனாலே புரியல. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த சாம்பிராணி போக போட்டு ஓம் ரீம் சொல்கிறான் தான் சாமியாருன்றான். நம்ம ஜாலியாக உட்காந்து நான் இந்த கடவுள் எல்லாம் பார்த்துக்கோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியல. கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு இதெல்லாம் யாரும் சொன்னதே கிடையாது. வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன அவசரம்? ரொம்ப நல்லா தானே இருக்கும். தயிரோடு சாப்பிட்டோம், பழம் சாப்பிட்டோம், ஸ்வீட் சாப்பிட்டோம், பாட்டு கேட்டோம், ஆர்த்தியெல்லாம் பார்த்தோம், நான் போடுற லெக்சரெல்லாம் கேட்டிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவனை பற்றி நமக்கு என்ன? அவனுக்கு நல்ல காலம் வந்தால் வருவான், எல்லாம் வர மாட்டான். வர்றவங்க கூட நிறைய பேர் நான் பார்க்குறேன்ல, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மரியாதை கொடுப்போம். இன்னும் சொல்ல போனால் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப கேர் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வராங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுவோம். அவங்களாம் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே முடியாது. அப்படியே ஓடிக்கினே இருப்பாங்க. இங்கேருந்து அங்கேருந்து இங்கே போயினே இருப்பாங்க. நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது தேராத கேஸு, இது பூட்ட கேஸு. வாலி சுக்ரீவன் இருவரும் வானர இனத்தைச் சேர்ந்தவர்கள். ராமாயணத்தில் கிஷ்கிந்தாவின் அரசர்களாக இருந்தவர்கள். பாபாஜி வாலி சுக்ரீவன் சகோதரர்கள் என்கிறார்கள். ஆனால் வாலி இந்திரனின் மகன் என்றும் சுக்ரீவன் சூரியன் மகன் என்றும் நூல்கள் கூறுகின்றன. தயவு செய்து விளக்கவும். உலகத்தில் தெய்வம் மானுஷ ரூபேனா அப்படின்னு நம்ம எல்லாருமே தேவர்கள் தான். நான், நீ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுளுடைய ஒரு வடிவம் தான். வள்ளலார் சொல்வார், எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் யார் இருக்காங்க? அதே சிவன் தான் இருக்கார். அதனால் ஈஸ்வர சர்வபூதானாம், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் அந்த ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு டெரிவேஷன். அப்போது ஒரு காலம் வருகிற போது அதில் ஒவ்வொருத்தரும் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ராமாயண காலம் வந்ததா, அதில் மனிதர்களால் இது தேவர்களால் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ராவணன் வரம் வாங்கி வச்சிருந்தான். இப்போ தேவர்கள் எப்படி வருவாங்க? கரடி, குரங்கு இப்படிலாம் வந்தாங்க. மனிதர்கள் அணில், கரடி, குரங்கு இந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஜாம்புவான், கரடி, மற்றெல்லாம் ஆஞ்சநேயர் பட்டாளம், இதெல்லாம் குரங்கு, அணில்களை வச்சு மணலை தூய் எல்லாம் பண்ணிச்சு. அந்த மாதிரி ராமர் யார்? சங்கர நாராயண சொருபம். சங்கரன் நாராயணன் ரெண்டும் சேர்ந்த ஒரு சொருபத்தில் அவர் வந்தார். சீதாதேவி யார்? பூமாதேவி. இந்திரன் யார்? வாலி. சூரியன் யார்? சுக்ரீவன். நல்ல யோசனை. சூரியன், சுக்ரீவன், இந்திரன், வாலி. ஸோ எல்லோரும் வந்தாங்களா இல்லையா? அடுத்து மகாபாரத காலம் வருது. மகாபாரத காலம் வர்றபோது கிருஷ்ணர் மகாவிஷ்ணு. நெருப்பினுடைய அம்சத்தில் வந்தது யார்? திரௌபதி, திருஷ்டத்யும்னு சொல்லக்கூடியவங்க. இந்திரன் முதல் பிரிவில் யார்? ராமாயண காலத்தில் வாலி. இங்கே யார்? அர்ஜுனன். அங்கே சூரியன் சுக்ரீவனாக வந்தான்னு சொன்னோமா, இங்கே யார்? கர்ணன். மகாபாரத காலத்தில் சூரியன் கர்ணனாக வந்தான். கொஞ்சம் வரங்காட்டு உடனே பண்ணிட்டான். அஸ்வினி புத்திரர்களுங்கிறவங்க நகரசேகா தேவர்களாக வந்தாங்க. ராமாயண காலத்தில் வாயு ஆஞ்சநேயர்னா, பீமன் மகாபாரத காலத்தில் வாயுனுடைய சொரூபத்தில் வந்தவன். இப்போ எல்லோரும் திருப்பி வராங்களா இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் எல்லா காலகட்டத்திலையும் எல்லாரும் வராங்க.
இப்போ கூட வந்தாங்க, இந்த கலிகாலத்தில் கூட வந்தாங்க. நான் 100 தடவை சொல்லிட்டேன். இந்த சாந்தானந்த சாமின்னு புதுக்கோட்டையில் இருந்தார் இல்லையா, கோயிலெலாம் கட்டினார். அந்த சாந்தானந்த சாமியாக இருந்தவர் தான் விஸ்வாமித்திரர். ராமாயண காலத்தில் விஸ்வாமித்திரர் அவர் தான் புதுக்கோட்டை சாந்தானந்த சாமியாக இருந்து சேலம் ஸ்கந்தாசிரமம் சேந்தமங்கலம் எல்லா இடத்துலையும் கோயில் கட்டினவர். அதே மாதிரி இங்கே குருஜி சுந்தரராமன் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் ஒரு வீட்டில் இருந்தார். அவர் வசிஷ்டர், அந்த வசிஷ்டராக இருந்தவர் இங்கே வந்தார். இப்படி ஒவ்வொரு ஆட்களும் திருப்பி வராங்க. இப்போது ராவணனாக இருந்தவன் இந்த பிரிவில் ஒரு சிந்தரச்சேரி சீங்குழல் பொன்னையா சாமின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜராக வரார். அவர் காட்டுக்குள்ளே போகிறாரு, ஒரு கோவுக்குள்ளே சுருளிமலையில் தவத்தில் உட்காந்துறாரு. வெளியே வர்றபோது அவர் சோல் மேலே ஒரு கிளி வந்து உட்காருது. அன்னிலிருந்து அவர் இந்த விறகு வெட்டுற வேலைலாம் விட்டுறார். அவர் விறகு வெட்டி மீனாட்சி அம்மன் கோயிலில் பௌர்ணமி போய் 2வது கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துருப்பார். மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதியில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுவார். அவர் கையால் யாருக்கும் தின்னு கூட கொடுக்க மாட்டார். கேட்டால் சொல்லுவார், என் பவரை நான் சேர்த்து வச்சு நான் அடக்கமாவேன். 55 வயசு 5 மாதம் 5 நாள் அடக்கமாகிற போது என்னுடைய சமாதிக்கு மேலே ஆனந்த பைரவிக்கு ஒரு கோயில் வரணும், அதுதான் என்னுடைய தாத்பரியம்னுவார். அப்போ ராவணனாக இருந்தவன் இந்த பிரிவில் சிந்தலச்சேரி சீங்குழல் பொன்னையா சாமியாக வர்றார். ராமாயண காலத்தில் சபரியாக இருந்தாங்கல்ல, அவங்க தான் கிருஷ்ணவேணி அம்மாவாக வந்தாங்க. இப்படி உலகத்தில் எல்லோரும் வராங்க, திருப்பி வராங்க. மக்களுக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் அவங்கள புரிஞ்சிக்கலாம், இல்லைன்னா புரிய முடியாது. பாஸ்டனில் நான் போயிருந்தபோது ஒரு டாக்டர் அங்கே ஸ்வரூபா ராணின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அவங்க அனஸ்தீஷியா கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால் அனஸ்தீஷியா, போஸ்ட் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க, அது அனஸ்தீஷியா. ஸோ அந்த அம்மா நான் இருந்த இடத்துல என்னை பார்க்க வந்தாங்க. வந்துட்டு எனக்கு உங்கள் எதிரில் வீணை வாசிக்கணும்னு இருக்குது. நாங்கள் வாசிக்கணும், நான் உட்காந்துக்கிறேன். எனக்கு எதிரில் அந்த அம்மா டாக்டரு வந்து வீணை வாசிக்குது. நான் அந்த அம்மா வாசி முடிச்சோன்னு சொன்னேன், அம்மா உனக்கும் ஏகலைவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிற மாதிரி உனக்கு எப்பயாவது வந்திருக்கா எண்ணம் அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, ஹவுஸ் சேஞ்ச், எனக்கு எப்பயுமே நான் ஏகலைவன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ யார்? நான் துரோணராக இருந்தபோது ஏகலைவன்கிட்ட கட்டவரில் வாங்கி யாரும் அர்ஜுனனுக்கு போட்டியாக வரக்கூடாதுன்னு பண்ண இல்லையா, நான் துரோணராக இருந்தேன். ஆனால் அந்த பொம்பளை இந்த பெரிய டாக்டராக இருக்கா, அமெரிக்காவில் உட்காந்து வீண் வாசிக்கிற போது எனக்கு டாக்டர் சொருப்பாராணி தெரியல, ஏகலைவன் தான் தெரியுது. இப்போ உலகத்தில் யார் என்னவா இருந்தாங்கன்றது உனக்கு தெரியும், உனக்கு கனெக்டடான ஆத்மா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவையும் நீ வந்து இது குரங்காய்ச்சி அணிலாய்ச்சி எல்லாம் சொல்லிட முடியாது. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே மாதிரி எம்கே மேண்டலே டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருந்துச்சு. அதில் இருந்த ஒரு பையன் எம்கே மேண்டலில் ராதாகிருஷ்ணன் பேர். அதுக்கப்புறம் வந்து துர்கா ட்ராவல்ஸ்னு மந்தவெளியில் ஒரு இது ட்ராவல்ஸ் கம்பெனி ஆரம்பித்தான். அவன் பேர் ராதாகிருஷ்ணன். அவனுடைய பொண்ணுக்கு இங்கே கேகே நகரில் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிற ஆளுடைய பையனை நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஸோ எனக்கு தெரியும், நான் மெட்ராஸில் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைவராக இருந்தோம் ஒரு காலத்தில். அதனால் அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கிற எல்லாரையுமே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு நாள் அவன் எனக்கு ஃபோன் போட்டு, சார் நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருந்தீங்களா இன்றைக்கி அப்படின்னா. ஏன்பா அப்படின்னா, இல்லை எந்திரில் சேரில் வந்து என்ன ராதாகிருஷ்ணா என்னை பார்க்குறதுக்கு நீ வரவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருக்குது, நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன், அதனால் காத்தால 5 மணிக்கு உங்களை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவான். சரி வான்னு. அப்போ அண்ணா நகரில் எனக்கு வீடு, அவன் ட்ராவல்ஸ் வச்சுக்கிறான் இல்லையா. வந்தவுடனே நான் சொன்னேன், பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டுவா அப்படின்னேன். உள்ளே போனவன் அப்படியே கத்திக்கிட்டு தடால்னு கீழே விழுந்துட்டான். திடீர்னு குரங்கு மாதிரி ஆகிட்டு என்கிட்ட வந்துட்டு, சுவாமி எனக்கு தெரியாதா அப்படின்னு அழுறா. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தடால்னு கீழே வந்துட்டான். எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறான். ஏன்னா அவன் வந்து இந்த குரங்கு பட்டாலியனில் ராமாயண காலத்தில் இருந்தவன். அதனால் அந்த வெட்டுக்குறை தொட்டக்குறை அவனுக்கு வருது இல்லையா, இந்த பிரிவில் அந்த எண்ணம் வர்றான். அதே மாதிரி நம்மக்கிட்ட இங்கே துர்கு கோயிலெலாம் பார்த்துக்கிறாரு சுரேஷ். அவர் ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் பெட்டாலியனில் இருந்த நீலன், ஒரு சேனாதிபதி டைப்பு. எங்கேயோ சின்னமனூர்காரர் போட்டி நாய்க்கனூரில் எவ்வளோ வருஷமாக என்கிட்ட இருக்கிறாரு. இப்படி எல்லாருக்கும் காரியம் இருக்குது. எதுக்காக நம்மக்கிட்ட வராங்க, எந்த பிரிவினுடைய தொடர்ச்சியில் இந்த பிரிவில் அவங்களுக்கு நம்மக்கிட்ட வர்ற வாய்ப்பு கிடைக்கிது, இதெல்லாம் அனுபவம்.
அந்த அனுபவம்ன்றது நீ என்லைட்டண்டாக இருந்தால் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நான் இந்த பொண்ணை பார்க்குறேன்னா இவ தெரிய மாட்டான். இவ இடத்துல எனக்கு அந்த ஸ்பிரிட் தெரியும். எனக்கு என்னவா ஒன்று தெரியுமோ அந்த ஸ்பிரிட் தான் தெரியும். அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் இப்போ நான் பார்க்குற பார்வையில் எனக்கு தெரியுது வேறு, நீ யாருன்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கியோ அது வேறு. ஸோ ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய பாஷை. இதில் நீ ஒரு ஞானி ஆயிட்டியனாக்கா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள்லாம் படுத்துன்னு தூங்குறீங்க, நானும் தான் தூங்குறேன். நான் தூங்காமல் தூங்குறவன், நீங்கள்லாம் தூங்குறவங்க. நான் என்னதான் ஒரு ஸ்லீப்பிங் மோடில் போயிட்டு படுத்துன்னு இருந்தால் கூட என்னை சுற்றி நடக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட 2 விதமான காற்றுங்க வரும். ராத்திரி பூரா இது ஒரு தொந்தரவு. என்னால் ராத்திரியில் சரியாக தூங்க முடியறதில்ல, காற்றால் தான் முடியுது. ஏன்னா ராத்திரி பூரா 2 விதமான காற்றும் வருது. ஒன்று இந்த திவசம் காரியம்லாம் பண்ணாத அலைஞ்சின்னுக்கிறாங்கல்ல, அந்த காற்றுங்கள்லாம் வரும். இந்த ஏரியாவில் எங்கே இருந்தாலையும் அதுங்கெல்லாம் ஒரு மூலையில் இப்படி உட்காந்துன்னு இருக்கும், இல்லை அழுதுக்குன்னு இருக்கும், இப்படிலாம் நடக்கும். இப்போ 4 நாளைக்கு முன்னே கூட ஒரு வயசான தாத்தா, ஒரு பக்கத்தில் ஒரு அம்மா வயசானவங்க துணியில் சுற்றின, வெள்ளை துணியில் சுற்றின 2 குழந்தைய இப்படி வச்சுன்னு இருக்கான். எனக்கு தெரியுது. நான் சொன்னேன், கொஞ்சம் இரு, நான் உனக்கு லைட் போடுறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அது நான் என்னால் பேச முடியாது, ஏன்னா காற்றுக்கு பேசுகிற பவர் கிடையாது, இப்படி பேச முடியாது அப்படின்னது. நான் லைட் போடுறதுக்குள்ள அங்கேருந்து போயிடுது. இப்படியெல்லாம் நடக்கும். விதவிதமான காற்றுங்க வரும். இது கெட்ட காற்றுங்களும் வரும், அலைஞ்சிட்டு இருக்கிற காற்றுங்களும் வரும், நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸும் வரும். இந்த என்ன சொல்கிறது, துர்சக்திகள்ன்றாங்களே அதுங்களும் வரும். ஆனால் அதுங்க எங்களை ஒன்றும் நெருங்க முடியாது. அதனால் தூரமாக நிற்கும். அதாவது கிட்ட வர முடியாது, தூரமாக நிற்கும். என் டிவி ஒன்று இருக்கும் என் பெட்டுக்கு பக்கத்தில், அதில் வெளிச்சம்லாம் இருக்கும். நீ அது என்னன்னு பார்க்கும். எல்லாம் என் கண்ணுக்கு தெரியும், எல்லாம் என் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுங்களுக்கு எங்ககிட்ட வர இது கிடையாது. அது தூரமாக 4 அடி தள்ளி அங்கே தான் நிற்கும். 2 அடி 3 அடி உயரத்தில் பெரிய தொப்பை போட்டு குட்டிசா தானாட்டெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட் வந்துச்சுன்னா அப்போது ஒரு 6 வயசில் 3 ஏஞ்சல்ஸு என் லெஃப்ட் சைடில் உட்காந்துக்கும். நாம் ஒன்றுமே பண்ணதே இல்லை, நமக்கு ப்ரொடெக்ஷன் கூட இருக்குது. அந்த 3 ஏஞ்சல்ஸ் உட்காரோம், அது பார்க்கும், மறைச்சு பார்த்துட்டு போயிடும். இப்படியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு சினிமா தான் ஓசியில். நீ என்னுள் இசைக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன், வேறென்ன எனக்கு இங்கு வேண்டும் சங்கரா, வேறென்ன எனக்கு இங்கு வேண்டும். தாய் அன்பை மிஞ்சியே நீ அன்பை பொழிகிறாய், சேய்க்கிங்கு வேறென்ன வேண்டும், இந்த சேய்க்கிங்கு வேறென்ன வேண்டும், இந்த சேய்க்கிங்கு வேறென்ன வேண்டும். வேர் தொட்டு மணக்கிறாய், விருட்சமாய் வளர்கிறாய், வேறென்ன சத்சங்கம் வேண்டும், இதை விட வேறென்ன சத்சங்கம் வேண்டும். அகந்தையை அழிக்கிறாய், ஆனந்தம் அளிக்கிறாய், வேறென்ன பேரின்பம் வேண்டும், மண்ணில் வேறென்ன பேரின்பம் வேண்டும், இம்மண்ணில் வேறென்ன பேரின்பம் வேண்டும். சங்கரம் பார்த்ததும் சங்கடம் தீர்ந்ததே, மந்திரம் வேறென்ன வேண்டும், ஜபிக்கும் மந்திரம் வேறென்ன வேண்டும். செங்கரம் காட்டியே சங்கரம் ஊட்டுதே, மங்களம் வேறென்ன வேண்டும், வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும், நம் வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும். பதமலர் காட்டினாய், பதுமையை மீட்டினாய், பதவிகள் வேறென்ன வேண்டும், உலகியல் பதவிகள் வேறென்ன வேண்டும். நினைக்கும் முன் வருகிறாய், கேட்கும் முன் தருகிறாய், வேறென்ன அருளிங்கு வேண்டும், எனக்கு வேற
அருளிங்கு வேண்டும், எனக்கு வேறென்ன அருளிங்கு வேண்டும். ஆசையை எரிக்கிறாய், ஆன்மாவில் நிலைக்கிறாய், ஆன்மீகம் வேறென்ன வேண்டும், உயர்ந்த ஆன்மீகம் வேறென்ன வேண்டும். என் கதி ஓங்குது, என் விதி நீங்குது, நிம்மதி வேறென்ன வேண்டும், மனதில் நிம்மதி வேறென்ன வேண்டும், மனதில் நிம்மதி வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். நீ என்னுள் இசைக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன், வேறென்ன எனக்கிங்கு வேண்டும், சங்கரா வேறென்ன எனக்கிங்கு வேண்டும், சங்கரா வேறென்ன எனக்கிங்கு வேண்டும். சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் சந்நிதி ஆனந்தம் சதா பிரம்மானந்தம் தரிசனமானந்தம் தருமருளும் ஆனந்தம் ஸ்பரிசம் ஆனந்தம் அது சாஸ்வத ஆனந்தம் ஸ்ரவணம் ஆனந்தம் நாமஸ்மரணம் ஆனந்தம் சரணம் ஆனந்தம் संरक्षणम् आनन्दम् सत्यानन्दम् अद् नित्यानन्दम् भक्तिनानन्दम् परमानन्दानन्दम् शान्तम् आनन्दम् अरुसागर आनन्दम् भावमुम् आनन्दम् इवन पादयुम् आनन्दम् विण्णुयरानन्दम् इवन विडिगळिल आनन्दम् ज्ञानतिल आनन्दम् ज्ञानानन्द आनन्दम् रविन्दुकलादीनमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः बेहुकोटि दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला नमो नमः देवकुञ्जरि नमो नमः अरुळ्ताराय वीरलुं परकोलाय पूजयं मोदलं गुणयासारमेनियं वीरमुं गुरुश्रीपादसेवयं मरवाद वेदलं पुगழ் காவேரியாள் பிள்ளை சோழமண்டல மீதே மனோகர நாடகம் வீர நாடாளும் நாயக மயலூரா. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா
நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.